சொல்லுங்க. இல்லை அதுதான் இப்போ நான் என்ன கேட்க வர்றேன்னு சொன்னால், இது திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற ஒரு நாடகம் போல் தான் வெளிப்படையாக தெரிகிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால், மதிமுகவை இவங்க கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை பலமுறை அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் அப்ளிகேஷன் யாருக்கிட்டையும் போட்டது கிடையாது, நாங்கள் உங்க கூட கூட்டணி வரணும், நாங்கள் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்து தனித்து போவோம் ஒரு சூழ்நிலை, நாங்கள் வெத்தலை பாக்க வச்சு யாரையும் அழைக்கலன்னு சொன்னார். அதே மதிமுகவை பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் சில நாட்களுக்கு முன்னால் சொன்னார், யாரை வெத்தலை பாக்கு அழைக்கலன்னு சொன்ன ஸ்டாலின் அவர் கூட நாங்கள் எப்படி திமுக கூட கூட்டணி போவோம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு எதற்கு மதிமுகவை சேர்த்து வரணும்? இதே திருமாவளவன் அவர்களை கூட சொன்னவங்கள அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படிங்கறத அவங்க திருப்பி சொல்லிட்டாங்க. இங்க எல்லா கட்சிகளிலும் தனிப்பட்ட கருத்துக்கள் திமுக நிலைப்பாடு வந்தால் அனைத்து அரசியல் எதிர்க்கட்சிகளை ஒன்று திரண்டு தேர்தலை சந்திப்பது, வந்தால் அவர்களோடு, வராவிட்டால் தனியாக. வந்தால் நிலையிலும் திமுக தனித்து இயங்கி இந்த தமிழகத்தில் புதிய மாற்றத்தை ரொம்ப எளிமையாக அரவணைக்கக்கூடிய இயக்கம் தான் என்பதற்காக மிக நிறைவு அவர்கிட்ட கேட்டு அந்த கேள்வி தான் உங்ககிட்ட கேட்கிறேன். வந்தால் அரவணைத்து அவர்களும் ஏற்றுக்கொண்டு அதிமுக வீழ்த்தோன்னு சொல்றீங்களா, வந்தால் அப்படிங்கிற பட்டியல்ல மிக உறுதியாக பாஜகவை உங்களால் சேர்க்க முடியுமா? நிச்சயமாக கிடையாது. அப்ப பாமகவை திராவிட முன்னேற்றத்திலும் கொள்கை முடிவு பாட்டாளி மக்கள் கட்சி பற்றி அவர்கள் முதல்வர் வேட்பாளராக அறிவித்து களம் நோக்கி நான் ஒரு வாதத்துக்கு தான் கேட்கிறேன். வந்தால் ஒருவேளை திராவிட முன்னேற்ற தலைமை கழகம் தக்க பரிசீலனை செய்யும். அதுதான் சொல்றேன், பாஜகவை மிக உறுதியாக உங்களால சொல்ல முடியுது. தலைமை கழகம் தான் பரிசீலிக்க வேண்டியது. ஆட்சி மாற்றத்திற்கு மீண்டும் சொல்கிறேன், தலைமை கழகம் தான் பரிசீலிக்க வேண்டியது. ஆட்சி மாற்றத்திற்கு சமூக அவலங்களை நீக்குவதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகள் ஒன்றுபட்டால் திமுக ஏற்றுக்கொள்வது. நம்ம நிறைவு கருத்துக்கு நெருங்கிட்டு இருக்கோம். நிறைவாக அதாவது என்ன ஒரு நிலைப்பாடு கொள்கை எல்லாம் சொல்றாரு, திராவிட முன்னேற்ற எல்லா கட்சிக்கும் கருத்து கணிப்புன்னு வரும்போது ஒரு முதலமைச்சர் தான் கருத்து கணிப்பு எடுப்பாங்க. ஆனால் இந்த லயோலா கல்வி கருத்து கணிப்புல அவங்க அது எப்படி அவங்க கேக்குறாங்க, அவங்க ரெண்டு பேரும் கோட் பண்ணல. ராஜநாயகம் அவர்கள் தெளிவா கொடுத்துட்டாரு. இல்ல இவ்வளவு அவங்க முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் யாரை முன்மொழிவீர்கள் என்ற கேள்வி மட்டும் தான் வச்சிருக்காங்க. ஸ்டாலினியா, கருணாநிதியா, ஜெயலலிதா என்ற அவங்க கேட்கல. மக்கள் சொல்லுகின்ற பொழுது தான் சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கறது அவருடைய அவர்கள் கேட்டதே யாருக்கு நீங்க வாக்களிப்பீங்க, ஸ்டாலினுக்கு இல்ல ராஜநாயகம் அப்படி இல்லன்றார். ராஜநாயகம் தெளிவா மறுத்துட்டார். நான் அப்படி கேட்கல. கருத்து கணிப்பு எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்ல. மெட்ட கருத்து கணிப்பு நாங்க அத குற்றம் சாட்டிட்டு இருக்கோம். இப்போ அவங்க கட்சியில சொல்றாங்க உங்களுடைய இல்ல ராஜநாயகம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ரெண்டு விஷயம் அவர்களுடைய கருத்து. இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்கிறது யாரு? ஸ்டாலினோட கூட பிறந்த அண்ணன். அவர் யாரோ ஒரு மனிதர்னு ஸ்டாலின் அறிக்கை கொடுத்திருக்காரு. அவங்க அண்ணனே சொல்றாரு குடும்பத்துல என்ன குழப்பம் நடக்குது, யார முன்னிலை படுத்துறாங்க. அந்த மாதிரியான விமர்சனங்கள் வேணாம். ஏன் அப்படி போச்சுன்னா அதிமுக மீது அவங்க விமர்சனம் வைப்பாங்க. அப்புறம் நீங்க டென்ஷன் ஆவீங்க. வேணாம். ஸ்டாலினை முன்னிலைப்படுத்தி எடுத்துப்பட்ட கருத்து கணிப்பு தான் அது. யார் முதலமைச்சர் என்ற கேள்விக்கு மக்கள் தந்திருக்கிற பதில் அது. ஒரு முதலமைச்சர் தான் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு கட்சியில ரெண்டு முதலமைச்சர் ஓட்டு போட மாட்டாங்க. அவர் விரும்புகிறார், எல்லாரை தேர்ந்தெடுக்க ஆசைப்படுகிறோம். அப்ப என்னங்க பாதி பாதி ரெண்டு பேர் 6 மாசம் அது அப்படியே இல்ல. உங்களை விட திமுகவுக்கு 6 மாசம் முதலமைச்சர் அதாவது விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவில் யாரோடு தோழமை கொண்டாலும் தோழமையை சிதைக்கிற வகையில் நாங்கள் ஒருபோதும் கருத்தும் சொல்வதில்லை, விமர்சனமும் வைப்பதில்லை. தோழமையை போற்றுகிறோம். அந்த அடிப்படையில் திமுகவுடனும் தோழமை தொடர்கிறது. தோழமையை சிதைக்கிற வகையில் திமுகவை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களை பேசுவதை ரசிக்க முடியவில்லை. திமுக தலைமை டி.கே. சிவங்கோவன் எங்கள் கட்சி குறித்து தெரிவித்த கருத்துக்கு கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். திமுக தெரிவிச்சிட்டாங்க, அது கருத்து கண்டனம் தெரிவிக்கல. அதாவது பொத்தாமுதுவா அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் தவிர எங்கள் கட்சி குறித்து குறிப்பிட்டு அவர் தெரிவித்திருக்கிற கருத்துக்கு கண்டிக்க வேண்டும் நாங்க சொல்றோம். ஏன்னா அது சாதாரண விமர்சனம் அல்ல. சாதி கட்சி என்று எங்கள் கட்சியை முத்திரை குத்துவது என்பது திமுகவினுடைய கலைஞருடைய கருத்துக்கு எதிரானது. சரி, ஓகே, நம்ம இந்த அளவில் நிறைவு செய்யலாம். திமுகவோடு தோழமையை தொடர்கிறீர்கள், மக்கள் நல கூட்டு இயக்கத்திலும் அங்கு வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். கூட்டணினே சொல்லல. இடதுசாரிகள் சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் திமுக கூட்டணி இல்லை, வைகோ கூட்டணி இல்லைன்னு சொல்லிருக்காரு. நாங்க சொல்ல வேண்டிய தேவையில்லை. நாங்க மக்கள் நலனுக்காக
அந்த அமைப்பு வந்து கூட்டணிக்காக ஒன்று திரண்ட அமைப்பு அல்ல. பொறுத்தவரை நீங்க அதிமுகவில் கேட்டாலும் அவர்களுக்கு தேவைப்படும் பொழுது கூட்டணி கட்சிகளை வைத்து ஆட்சி செய்யும் பொழுது அவர்கள் சாதி கட்சியாக தெரிய மாட்டார்கள். இவங்க நிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுட்டா எதனால அரசியல் ரீதியாக தங்களை முன்னிறுத்துவதற்கு மறைப்பதற்கு அவங்க சாதி கட்சின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இதுதான் நிறைவு செய்யும் 4 பேரும் தொடர்ச்சியான பணிகளுக்கு எங்களோடு இணைந்தீர்கள். மிக்க நன்றி. அரசியலில் இது போன்ற சச்சரவுகளும் இது போன்ற அறிக்கைகளும் உள் முரண்களும் எல்லா காலங்களிலும் இருந்திருக்கின்றன. அதுதான் இந்தியாவுடைய பலமும் கூட. அந்த ஜனநாயகத்தோடு தான் இந்தியா வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கிற அடிப்படையில் எல்லா கட்சிகளுமே சாதி கட்சியாக இருந்தால் நல்லதுதான். ஏழைகளுக்கான ஏழை ஜாதி என்று ஒன்று இங்கே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஏழை ஜாதிகளுக்கான கட்சியாக எல்லா கட்சிகளும் இருந்தால் உள்ளபடியே வரவேற்கக்கூடியது. நிறைவு செய்யலாம். நாமும் மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு வகையில் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எங்களின் கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.